லோர்து அன்னைக்கு புகழ் சேர்க்கிற விதமாக அவருக்கு திருவிழா எடுப்பதற்காக நாம் எடுத்திருக்கிற முதல் முயற்சி இன்று கொடியேற்ற பெருவிழா. நமது அன்பு ஆயர், பாசமிகுந்த ஆயர் மேதகு அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் பெயராலும் சேலம் மறை மாவட்டத்தின் அனைத்து குருக்கள் துறவிகள் பெயராலும் உங்களை சிறப்பாக வழிநடத்துகின்ற உங்கள் பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் இறை சமூகமாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இது உங்கள் பங்கினுடைய திருவிழா மட்டுமல்ல, சேலம் மறை மாவட்டத்தையே புனிதமாக்குகின்ற புனிதமான ஒரு திருவிழா. நம் சேலம் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலியாக இருப்பவர் அன்னை மரியா அவர்கள். அவருடைய திருப்பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அருமையான திருத்தலம் லோர்து அன்னை திருத்தலம் அக்ரஹாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அருமையான இடம். இந்த பெருமைக்குரிய இந்த இடத்திலே, புனித தலத்திலே, இந்த மாலை வேளையிலே நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி வந்திருக்கக்கூடிய இந்த அருமையான தருணத்திலே இன்றைய வார்த்தை வெளிப்பாடு, இன்றைய முதல் வாசகம், இன்றைய திருப்பாடல், நற்செய்தி வாசகத்தை பார்க்கிற பொழுது இந்த திருவிழா எதற்காக, இந்த திருவிழாவினுடைய நோக்கம் என்ன, இந்த திருவிழாவிலே எதை நாம் செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக படம் பிடித்து காட்டுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். இந்த நற்செய்தி வாசகத்தில் இருந்து நாம் வருவோம் என்று சொன்னால், சற்றே தனியான இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி தன்னுடைய அன்பு சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன, பரிவோடு சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் இருக்கக்கூடிய அருமையான பாசம் மிகுந்த வார்த்தை. சற்றே தனிமையான இடத்திற்கு வாருங்கள். நாம் இருக்கக்கூடிய இடம் ஒரு அருமையான தனியான ஒரு இடம். நம்முடைய வீடுகள் எங்கேயோ இருக்கின்றன, சற்று தொலைவில் இருக்கின்றன. ஆனால் நாம் இருப்பது நம் வீடுகளை எல்லாம் விட்டு தனியே ஒதுங்கி ஒரு தனியான இடத்திலே இப்போது நாம் இருக்கின்றோம். எதற்காக ஆண்டவர் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு வர சொல்லுகின்றார் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிற பொழுது இன்றைய திருப்பாடலும் இன்றைய நற்செய்தி வாசகம், இன்றைய முதல் வாசகமும் நமக்கு ஒரு சிறந்த விளக்கத்தை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த கொடியேற்றத்தின் வழியாக இந்த திருவிழாவை நாம் துவங்குகின்றோம். ஆனால் இன்றோடு இந்த விழா முடிந்து விடவில்லை. நவநாட்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குருவானவர் வந்து இங்கே ஆண்டவருடைய நற்செய்தியை நமக்கு எடுத்து சொல்ல போகின்றார்கள். அடுத்த வாரம் ஏறக்குறைய இதே சனிக்கிழமையிலே மாபெரும் விழாவை கொண்டாட இருக்கின்றோம் என்றால், இந்த நாட்களில் எல்லாம், இந்த நவ நாட்களில் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், எதற்காக இந்த நவ நாட்கள் என்கின்ற கேள்வியை எழுப்பி பார்க்கிற பொழுது இன்னைக்கு திருப்பாடல்ல நம்ம பார்க்கிறோம், இளைஞர்கள் எப்போது நலமான வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள் என்கின்ற கேள்வியை கேட்டு திருப்பாடல் ஆசிரியர் அழகான பதிலை சொல்லுகின்றார். அவர்கள் இறை வார்த்தையை கேட்கிற பொழுது, இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது, இறை வார்த்தையை கேட்கிற போது இளைஞர்கள் நலமான வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். இந்த இறை வார்த்தையை கேட்கிற போது பாவம் நிறைந்த வாழ்க்கையில் இருந்து, பாவத்திற்கு வழிகாட்டுகின்ற வழிகளில் இருந்து அவர்கள் விலகிச் செல்லுகிற ஆற்றலை பெறுவார்கள். இந்த இறை வார்த்தையை கேட்கிற பொழுது வாழ்வுக்கு தேவையான நலமிக்க போதனையை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி இன்றைய திருப்பாடலிலே மிக அழகாக இன்றைக்கு நாம் பாட கேட்டோம். அன்பானவர்களே, இந்த நவநாட்கள் எதற்காக? ஒரு நாள் இந்த கொடியேற்றம், அதோடு கூட திருவிழா என்று நாம் வைத்துக் கொள்ள கூடாதா என்றால் இல்லை. நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கு நிறைய அந்த சோர்வுகள் இருக்கின்றன, பாரங்களை தாங்கியவர்களாக இருக்கின்றோம். அந்த சீடர்கள் தாங்கள் செய்தது, கண்டது, கேட்டது எல்லாவற்றையும் அவர்கள் ஆண்டவரிடம் வந்து சொல்லுகிறார்கள். அப்போது அவர்கள் உழைத்து களைத்திருப்பதை பார்க்கக்கூடிய இயேசு சொன்ன வார்த்தை தான், சற்றே தனிமையான இடத்திற்கு வாருங்கள் என்று சொன்னது. இந்த காலத்திலே இன்றைக்கு இந்த திருப்பலி நடப்பதற்கு முன்னதாக அந்த பவனியிலே வந்து கொண்டிருந்த பொழுது
இங்கே ஜெபம் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு நபர், அவர் சொன்ன வார்த்தை இப்படியாக இருந்தது: கடந்த ஆண்டு இந்த கொடியேற்றத்தின் போது எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அன்னையே உம்மிடம் நாங்கள் வைத்தோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு துணையாக இருந்தீர். எத்தனையோ கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்தோம், எத்தனையோ துன்பங்களை நாங்கள் அனுபவித்தோம், எத்தனையோ சோதனைகளை நாங்கள் சந்தித்தோம். இதோ இந்த ஆண்டு மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை தாரும் என்று சொல்லி இங்கிருந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தது அந்த வீதியிலே வருகிற பொழுது கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உண்மைதான் அன்பானவர்களே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய சோதனைகள், வேதனைகள் இருக்கின்றன. அவர் சொல்லிய இன்னொரு கடைசியான வார்த்தை இங்கே மேலே வருகிற பொழுது, ஒரு இந்து சகோதரி 3 முறை கர்ப்பம் தரித்தும் கூட அந்த கர்ப்பம் நின்று விடாமல் அவருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு குழந்தை பேரற்றவராக, குழந்தை வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டார் என்று சொல்லி அதையும் ஒரு ஜெப வழிபாடாக இந்த இடத்திலே அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அன்பானவர்களே, நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இயல்புக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு சில நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் எல்லோருமே ஏதோ ஒன்றை நினைக்கின்றோம். ஆனால் யதார்த்தமான வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நாம் எதிர்பார்த்தது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கிறது. எதிர்பார்த்தது நடக்கின்ற பொழுது மகிழ்ச்சி வருகிறது. ஆனால் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடக்கிற பொழுது மனதிலே ஒரு தடுமாற்றம், சோர்வு அல்லது ஒரு சுமைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களில் நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை, ஒரு நடைபிணம் போல நான் இருக்கின்றேன், நன்றாக சிரித்துக் கொண்டிருக்கிறேன், வெளியிலே நான் சிரித்துக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் உள்ளத்திற்குள்ளே நான் அழுது கொண்டிருக்கின்றேன். என்னை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லை. என் பிள்ளைகள் கூட என்னை புரிந்து கொள்வதில்லை, என்னை பெற்றவர்கள் கூட என்னை புரிந்து கொள்வதில்லை, எனக்கு துணைவனாக துணைவியாக கொடுத்தவர்கள் கூட புரிந்து கொள்வதில்லை என்று சொல்லி நமக்குள்ளேயே ஒரு விதமான விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய சுமைகள் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருப்பதை பார்க்கின்றோம். எனவேதான் இயேசு இங்குள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து அன்போடு சொல்லுகின்றார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, தனிமையான ஒரு இடத்திற்கு வா. எந்த இடத்திற்கு வர சொல்லியிருக்கின்றார்? தன்னுடைய அன்னையின் மடிக்கு வர சொல்லுகின்றார். அவருடைய அன்னையின் மடிக்கு வர சொல்லுகின்றார். இன்றைக்கு ஒரு அருமையான புனிதரை உங்கள் பங்கு தந்தை இந்த திருப்பலியில் நினைவு கூறுவதற்காக அழைப்பு விடுத்தார். புனித டோமினிக் என்று சொல்லப்படுகின்ற அருமையான புனிதர் 12ஆம் நூற்றாண்டு அல்லது 11ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பக்கத்திலே 1170ஆம் ஆண்டிலிருந்து 1210ஆம் ஆண்டு வரை உள்ள காலகட்டத்திலே வாழ்ந்தவர் தான் இந்த டோமினிக் என்று சொல்லப்படுகின்ற அருமையான புனிதர். இன்று போல அன்று எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் கிடையாது. கற்றறிந்து கொண்டிருக்கக்கூடிய பண்டிதர்கள் அப்போதெல்லாம் கிடையாது. எனவே கல்வி அறிவற்ற அந்த காலகட்டத்திலே அவர் இறைவனுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக எடுத்துக்கொண்ட அருமையான கருவிதான் இந்த ஜெபமாலை என்கிற ஒரு கருவி. அன்னை மரியா அவருக்கு காட்சி கொடுத்ததாக, அவருக்கு ஜெபமாலையை கொடுத்ததாக, அவருக்கு உத்திரியத்தை கொடுத்ததாக வரலாற்றின் செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன. அந்த புனிதரே தன்னுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாவினுடைய மகனாக தன்னை பாவித்துக் கொண்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் தொடங்கிய சபையை அந்த மரியாவினுடைய பாதத்திலே அவர் அர்ப்பணிக்கின்றார். அவர் சொல்லுகின்ற போது அழகாக சொல்லுகின்றார், இந்த உலகத்திற்கு மறைக்கல்வியை கொடுப்பதற்காக கடவுள் வெளிப்படுத்திய கருவிதான் இந்த ஜெபமாலை என்று சொல்லி அன்னை மரியா தனக்கு கொடுத்த ஜெபமாலையினுடைய நோக்கத்தை அழகாக சொல்லுகின்றார். ஏனென்றால் இன்றைக்கு வாழுகிற மக்களுடைய அந்த வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர் வாழ்ந்த காலத்திலே, டோமினிக் வாழ்ந்த காலத்திலே தவறான எண்ணங்களோடு இந்த இயற்கை தவறானது, அதே போல இந்த ஆண்டவருடைய துன்பங்கள் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய மனிதத்தன்மையை பற்றி கேள்விக்குறியாக்கி தவறான போதனைகளை எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த உலகம் தீமையானது, இந்த உலகத்தின் செல்வம் தீமையானது என்று சொல்லி உலகத்தை பற்றிய தவறான செய்தி கொடுத்தார்கள். அதே போல இயேசுவினுடைய அந்த மனிதத்தன்மையை குறித்து தவறான செய்தியை கொடுத்தார்கள். அப்போது இத்தகைய தவறான செய்திகளை அகற்றுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் இந்த ஜெபமாலை முயற்சி. அன்னை மரியிடம் தன்னை ஒப்பு கொடுத்த அந்த அருமையான நிகழ்ச்சி என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த புனித டோமினிக் அவர்களும் கூட என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் உண்மையாகவே புனிதம் அடைய வேண்டும் என்றால்,
நீங்களும் நானும் தூய்மை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு திருப்பாடல்ல சொன்னது போல, இளைஞர்கள் எப்போது மேன்மையான வாழ்வை அடைவார்கள்? அவர்கள் இறை வார்த்தையை கேட்பதின் வழியாக. அன்னை மரியாளும் என்ன சொன்னார்? அவர் சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னார். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்கின்றோம், அந்த கானாவூர் திருமணத்திலே ரசம் பற்றவில்லை என்று சொன்னபோது அந்த இயேசுவை பார்த்து உன்னால் முடியும் என்று சொல்லி ஊழியர்களை பார்த்து அவர் சொன்னது என்று சொன்னால், அவர் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், செய்யுங்கள் என்று சொன்னார். அதுதான் டோம்னிக் என்று சொல்லப்படுகிற புனிதர் அழகாக வெளிப்படுத்துகின்றார். அந்த அன்னையிடம் செல்லுகிற பொழுது அவர் சரியான பாதையிலே நம்மை வழி நடத்துவார். இறைவனின் வார்த்தையை கேட்பதற்கான அந்த சூழலை நமக்கு தருவார். இன்னைக்கு நாம கொடியேற்ற பெருவிழாவில் இருக்கின்றோம். இனி வருகிற இந்த ஒரு வாரத்திலே நாம் இந்த தனிமையான இடத்திற்கு வருகிற பொழுது அன்னையினுடைய பரிந்துரையை, அன்னையினுடைய மன ஏக்கத்தை புரிந்து கொள்வதற்கு இறை வார்த்தையானது இந்த திருப்பிடத்திலே பகிர்ந்து கொடுக்கப்படும். எப்படி அந்த அப்பமானது பிடப்படுகிறதோ அதே போல இறை வார்த்தை பிடப்பட போகிறது. எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, எது என் வாழ்க்கையிலே வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது, எது என் வாழ்க்கைக்கு எழுச்சியாக இருக்கும் என்பதை கற்றுத்தருகிற இடமாக இந்த இடம் இருக்க போகிறது. எனவேதான் இன்றைக்கு மட்டும் வந்தால் போதாது, இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொருவருமே வர வேண்டும். எதற்காக? இறைவன் தனிமையான இடத்திற்கு வர சொல்லுகின்றார். மனம் திறந்து அவர்கள் மீது பரிவு கொண்டு ஆயினில்லா ஆடுகள் போல் அவர்கள் இருப்பதை கண்டு அவர்களோடு அவர் பேசினார் என்று சொல்லி இறை வார்த்தை வழிபாடு சொல்லுகிறது. அவரோட பேசுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகிறது? இன்னைக்கு முதல் வாசகத்துல பார்க்கிற போது சாலமோன் என்று சொல்லப்படுகின்ற அரசன், அந்த அரசனிடம் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்கிறேன்னு சொல்றார். ஆனா அந்த மனிதன் பாருங்க என்ன சொல்றாரு, எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டாம், எதிரிகளுடைய உயிர் எனக்கு வேண்டாம், அல்லது எனக்கு செல்வங்கள் வேண்டாம், மாறாக இந்த மக்களை எல்லாம் வழிநடத்துகின்ற ஞானத்தை எனக்கு தாரும். The spirit of discernment, எது நல்லது எது கெட்டது என்று தேர்ந்து தெளிகின்ற ஞானத்தை கொடும் ஆண்டவரே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி திருக்குறளிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னதாக, திருவள்ளுவருக்கு முன்னதாகவே அந்த சாலமோன் அரசர் ஆண்டவரை பார்த்து கேட்ட அந்த கேள்வி, எனக்கு ஞானத்தை கொடும் ஆண்டவரே, செல்வமும் வேண்டாம், நீண்ட ஆயுளும் வேண்டாம், என்னுடைய எதிரிகளுடைய உயிரும் எனக்கு வேண்டாம், இந்த மக்களுக்கு பயனுள்ளவனாக நான் இருக்க வேண்டும், இந்த மக்களுக்கு பயனுள்ளவனாக. அப்ப இறை வார்த்தைக்குள்ள நாம வருகிற பொழுது, இறை பிரசன்னத்துக்குள்ள நாம வருகிற பொழுது நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பயன் உள்ளவனாக, பயன் உள்ளவளாக நீங்களும் நானும் மாற்றப்படுகின்றோம். இன்னைக்கு இங்க வரும் பொழுது நாம நினைச்சிருக்கலாம், என்னை யாரும் புரிஞ்சிக்கலையே, என்னை மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்மை மையப்படுத்தி நாம் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய இதயத்தை மாற்றுகின்றார். உண்மைதான், உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை உனக்கு தருவேன் என்று சொல்லுகின்றார். அவருடைய பரிவினுடைய நோக்கமே என்ன என்று சொன்னால், உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாக மீண்டும் அனுப்புவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு புனித டோமினிக்கினுடைய அந்த ஒரு வாழ்வையும் நாம் யோசித்து பார்க்கிற பொழுது புனித டோமினிக் சொல்லுகின்ற அருமையான வார்த்தை, அன்னையை நம்பி அவர் பின்னால் செல்கிற போது அவர் இயேசுவிடம் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அன்னையை நம்பி அவர் பின்னால் நாம் செல்லுகிற பொழுது, அந்த ஜெபமாலையை நாம் ஜெபிக்கிற பொழுது, அந்த ஜெபமாலையின் வழியாக நாம் புனிதம் பெறுகின்றோம், தூய்மை பெறுகின்றோம், நன்மை மிக்கவர்களாக மாறுகின்றோம். சாலமோன் அரசன் கேட்கின்றார், எனக்கு இது இருந்தா போதும் கடவுளேன்னு. ஆனா அதுக்கப்புறம் படிச்சு பாத்தீங்கன்னா, முதல் வாசத்துடைய கடைசி பாத்தீங்கன்னா, அவர் கேட்டதை கொடுத்த இறைவன் அவர் கேட்காமலேயே நிரம்ப செல்வங்களையும் கொடுத்தார், நிறைய புகழையும் அவருக்கு அதிகாரத்தையும் கொடுத்தார். அவருக்கு எதிரிகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவரை வல்லமை மிக்கவராக மாற்றினார் என்று சொல்லி அந்த முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இடம்
புனிதமான இடம் இன்றைக்கு கொடியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த கொடியேற்ற விழாவுக்காக இறைவன் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சற்றே தனிமையான இடத்திற்கு வா என்று சொல்லி உன்னையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். எதற்காக உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார் தனியான இடத்திற்கு? இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக. அந்த இறை வார்த்தையை கேட்கிற போது அந்த வார்த்தை என்னை மாற்றுகிறது. இவ்வளவு நேரம் நான் சோகமாக இருந்தேன், இவ்வளவு நேரம் என் தனிமையை நான் உணர்ந்திருந்தேன், இவ்வளவு நேரம் என் பலவீனத்தை நான் நினைத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை வல்லமையாக நான் பயன்படுத்துவேன். எப்படி அன்னை மரியா என்கிற இளம் பெண்ணை, ஒன்றுமே அறியாத அந்த பெண்ணின் வழியாக மீட்பரை இந்த உலகத்திற்கு கொடுத்தேனோ, அதுபோல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வழியாகவும், ஒவ்வொருவரின் வழியாகவும் உங்கள் குடும்பத்தை நான் மீட்கப் போகிறேன். நீ மட்டும் இறை வார்த்தையை கேட்பாய் என்றால், இறை வார்த்தையின்படி வாழ்வாய் என்று சொன்னால், உன் வாழ்வை சாலமோனை விட மிகச் சிறந்த வாழ்வாக நான் மாற்றப் போகிறேன் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் தருகிற மாபெரும் நற்செய்தி. அன்பான சகோதரனே, சகோதரியே, சிலுவை வேண்டாம் என்று ஜெபிப்பதை விட சிலுவையை சுமக்கும் ஆற்றலை தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்பதுதான் புனித டோமினிக் நமக்கு கற்றுத் தருகின்ற அருமையான மரியாவினுடைய வாழ்க்கை தத்துவம். சிலுவை எனக்கு வேண்டாம் என்பதல்ல, மாறாக சிலுவையை சுமக்கும் ஆற்றலை தாரும் ஆண்டவரே, சிலுவையை கை நிகழ்ந்து விடாமல் நடக்கக்கூடிய ஆற்றலை தாரும். அன்பானவர்களே, சிலுவை பாதையை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது இயேசுவே 3 முறை கீழே விழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விழுந்த இயேசு எழுந்து நிற்கின்றார். நம்ம வாழ்க்கையில கூட தடுமாற்றத்தின் வழியாக, தாங்க முடியாத வேதனையின் வழியாக தவறான வார்த்தைகளை பேசி இருக்கலாம், தவறான செயல்பாடுகளிலே ஈடுபட்டு இருக்கலாம். கலங்காதே என் அன்பான சகோதரனே, சகோதரியே, கலங்காதே. நீ இன்னைக்கு எந்த பலவீனத்தோட இருந்தாலும், எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தாலும், எவ்வளவு சுமைகளோடு இன்றைக்கு இருந்தாலும், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உன்னை பார்த்து அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு உன்னை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, தனிமையான இடத்திற்கு வா. அந்த தனிமையான இடம் வேற எதுவுமே கிடையாது, அம்மாவுடைய திருமடி. அம்மாவுடைய திருமடிக்கு வருகிற பொழுது அங்கே பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, வாழ்வை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல நம்மை நமக்காக பரிந்து பேசுகிற தாய் நம்மோடு இருக்கின்றார். சின்ன குழந்தைங்கள்லாம் கூட எவ்வளவுதான் விளையாண்டாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா முதல்ல ஓடுற இடம் எதுன்னு சொன்னா அம்மாவை தேடிதான் ஓடுவார்கள், கட்டி பிடித்து கொள்வார்கள். உன் வாழ்க்கையில பிரச்சனையா, பயமா, போராட்டமா, அம்மாவை கட்டி பிடித்துக்கொள். இந்த தனிமையான இடத்துல அம்மாவை கட்டி பிடித்துக் கொள்கிற பொழுது அம்மா எனக்காக பரிந்து பேசுவார். அது எங்க அப்பாவா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, யார் எனக்கு எதிராக வந்தாலும், யார் எனக்கு எதிராக பேசினாலும், யார் எனக்கு எதிராக என்ன செய்தாலும், அவங்க எவ்வளவு சக்தி மிகுந்தவர்களாக இருந்தாலும் அம்மாவை கட்டி பிடித்துக் கொள்கிற பொழுது அம்மா என் பாதுகாவலாக இருக்கிறார். என்னுடைய வாழ்வுக்கு என்னை இரு கரங்களினால் அணைத்துக் கொண்டு பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார். ஆபத்துக்களிலிருந்து என்னை விடுவித்து புது வாழ்வை எனக்கு தருகின்றார். அன்பானவர்களே, அருமையான ஒரு திருவழிபாட்டிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். சற்றே அமைதியான இடத்திற்கு வாருங்கள், தனிமையான இடத்திற்கு வாருங்கள், இறை வார்த்தையை கேளுங்கள். அந்த இறை வார்த்தை வாழ்வை தருகின்ற இறை வார்த்தை. நமக்கு தெரியாது சில நேரங்களில் எப்படி செய்யணும், என்ன சொல்லணும் நமக்கு தெரியாது. சாலமோனுக்கு கூட தெரியல, எப்படி செய்யணும், என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே புரியல, இது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை பார்த்தார், அவரை உயர்வாக உயர்த்தினார். இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி ஆகட்டும், எனக்கு புரியல ஆண்டவரே. மரியா ஆண்டவரை பார்த்து சொன்னார். ஆண்டவர் உள்ளத்தை பார்த்தார், அவரை உயர்த்தினார், விண்ணக மண்ணக அரசியாக உயர்த்தினார். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நீயும் நானும் கூட தனியா வான்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டிருக்கிறார். மனசு விட்டு சொல்ல, ஆண்டவரே எனக்கு புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, உங்ககிட்ட நான் அப்படியே ஒப்பு கொடுத்துட்றேன். உன்னையும் என்னையும் கூட உயர்த்துவார்.
ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கொடியேற்ற பெருவிழா. கொடி உயரே ஏற்றப்படுவது போல உள்ளங்கள் உயரே ஏற்றப்படுவதாக. தனிமையான ஒரு இடத்திற்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். நம் சேலம் மறைமாவட்டத்தை ஒப்புக் கொடுப்போம். சேலம் மறைமாவட்ட ஆயரை ஒப்புக் கொடுப்போம். அக்ரஹாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பங்கை ஒப்புக் கொடுப்போம். இந்த கொடியேற்றம் என்பது நாம் அனைவரையும் மீண்டும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதனுடைய அடையாளம்தான் இந்த கொடியேற்றம். அந்த கொடி நாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் குறிக்கிறது. இந்த கொடி உயிரே இருக்கின்ற அந்த நேரத்திலே ஆண்டுடைய ஆசிரை அது பெற்றுக்கொள்கிறது. என்று உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சேலம் மறைமாவட்டத்தை ஆசீர்வதிக்கிறார். சேலம் மறைமாவட்ட ஆயரை, அவரோடு இணைந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு குருக்களையும் இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பங்கினுடைய பங்கு தந்தையை, உதவி பங்கு தந்தையை, இந்த பங்கில் இருக்கக்கூடிய பெரியவர்களை, இந்த பங்கின் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நம் வாழ்க்கையை மாற்றுகிற பொழுது இளைஞன் எப்போது மேன்மை அடைவான்? அவன் இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது. பாவத்திலே வாழுகின்ற மனிதன் எப்போது பாவத்தை விடுவான்? அவன் இறை வார்த்தையை கேட்கிற போது. வாழ்வுக்கான வழி தெரியாத ஒரு மனிதன் எப்போது ஒளியை பெற்றுக் கொள்வான்? இறை வார்த்தையை கேட்கிற பொழுது. ஆண்டவரிடமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த கொடியேற்றம் எங்களுடைய வாழ்வின் உயர்வை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. புனித டோம்னிக் சொன்னது போல, அன்னையை நெருங்கி நாங்கள் வருகிற பொழுது ஆண்டவரை நெருங்கி நாங்கள் செல்கின்றோம். அன்னையை நெருங்கி வருகிற பொழுது நாங்கள் தூய்மையை நெருங்கி செல்லுகின்றோம். அன்னையை நெருங்கி வருகிற பொழுது துன்பங்களிலே நாங்கள் துவண்டு விடாமல் நம்பிக்கை எதிர்நோக்கோடு வாழுகிற ஆற்றலை பெற்றுக் கொள்கின்றோம். புனித டோம்னிக்கினுடைய நம்பிக்கை நம் நம்பிக்கையாக மாறட்டும். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆசீர்வதித்திரளும். உம்முடைய அன்பினாலும் அருளினாலும் பாதுகாப்பினாலும் இந்த திருவிழா வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தருகின்ற திருவிழாவாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எழுந்து நிற்போம்.